என்ற இந்த மாநாட்டை நடத்த எங்களுக்கெல்லாம் அனுமதி அளித்திருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதலிலே உரித்தாக்குகிறேன். டபுள் என்ஜின் என்கிறார்கள். உங்களுடைய திராவிட என்ஜினுக்கு முன்னால் இந்த டபுள் என்ஜின் எல்லாம் டிஃபங்க்ட் என்ஜின், காலாவதியான என்ஜின், டெபக்கிள்ட் என்ஜின், தோல்வி அடைந்த என்ஜின், டிஸ்பேர்ட் என்ஜின், விரக்தி அடைந்திருக்கக்கூடிய என்ஜின் என்று ஒவ்வொரு நாளும் நிறுவி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய திராவிட நாயகரே, திராவிட மாடல் ஆட்சியின் தலைவரே, அண்ணன் தளபதியே, உங்களை இந்த மாநாட்டிற்கு வருக 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 என்று இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளின் சார்பிலே வரவேற்று அதே நேரத்திலே இந்த வாய்ப்பிற்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக, இதற்கு முன்னால் நடந்த மாநாடுகளை எல்லாம் விஞ்சக்கூடிய அளவிற்கு இவ்வளவு சிறப்பாக ஒவ்வொரு நாளும் தன் முதல் மாநாட்டை நடத்துவது போன்ற அக்கறையோடு நடத்தி காட்டி இருக்கக்கூடிய நம்முடைய மண்டல பொறுப்பாளர், முதன்மை செயலாளர், மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்களே, இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய துணை முதலமைச்சர், இளைஞரணி செயலாளர், அடுத்த மாநாட்டை நடத்த போகக்கூடிய நம்முடைய உதயநிதி அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் பொன்முடி அவர்களே, ராஜா அவர்களே, அமைச்சர் சாமிநாதன் அவர்களே, கழகத்தின் அமைப்பு செயலாளர் அண்ணன் RS பாரதி அவர்களே, முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் பழனிமாணிக்கம் அவர்களே, TKS இளங்கோவன் அவர்களே, அமைச்சர்கள் MRK அவர்களே, SS சிவசங்கர் அவர்களே, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, ரகுபதி அவர்களே, CV கணேசன் அவர்களே, கோவி செழியன் அவர்களே, மெய்யநாதன் அவர்களே, கயல்வெளி அவர்களே, TRB ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அம்மையார் கால் மார்க்ஸ் அவர்களே, மகளிரணி தலைவர் அம்மையார் விஜயா தாயன்பன் அவர்களே, மகளிரணி செயலாளர் ஹெலின் டேவிட்சன் அவர்களே, மகளிர் தொண்டரணி செயலாளர் நாமக்கல் ராணி அவர்களே, இணை செயலாளர்கள் குமரி விஜயகுமார் அவர்களே, தமிழரசி அவர்களே, இந்த மாநாட்டு வெற்றிக்காக ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் பாடுபட்டு உழைத்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள் துரை சந்திரசேகர் அவர்களே, பூண்டி கலைவாணன் அவர்களே, காடிவெட்டி தியாகராஜன் அவர்களே, வைரமணி அவர்களே, அன்பழகன் அவர்களே, ஜெகதீசன் அவர்களே, நிவேதிதா முருகன் அவர்களே, செல்லப்பாண்டியன் அவர்களே, கௌதமன் அவர்களே, பழனிவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பகம் கலை அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நேற்று கூட இரவு 4 மணி வரை இங்கே பணியாற்றிவிட்டு வீடு சென்று மறுபடியும் காலை பணிகளை தொடங்கி உறுதுணையாக நின்று அமைச்சருக்கு இந்த மாநாட்டு பணிகளை எல்லாம் நடத்தி இருக்கக்கூடிய முரசொலி அவர்களே, அருண் நேரு அவர்களே, மரியாதைக்குரிய கல்யாண சுந்தரம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, இங்கே நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய வாகனத்திற்கு முன்னால் வண்டி ஓட்டி வந்த மாலத்தி அவர்களே, யாழினி அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ரேகா பிரியதர்ஷினி அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய மகளிர் அணியுடைய மகளிர் தொண்டர் அணி நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய மகளிரணி அமைப்பாளர்களே, பொறுப்பாளர்களே,
வலைதளத்திலே பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சகோதரிகளே, ஊடகத்துறையை சார்ந்த தோழர்களே, தோழியரே, ஆழ்கடல் ஆர்ப்பரித்து நீல ஆடை விடுத்து கருப்பும் சிவப்பும் தரித்து ஓடி வந்து புகுந்தது போல் கூடியிருக்கும் மகளிர் அணி சிங்க பெண்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற இந்த மாநாட்டை இரண்டாவது மாநாடாக தஞ்சை தரணியிலே நடத்தக்கூடிய வாய்ப்பை நம்முடைய முதல்வர், கழக தலைவர் அண்ணன் அவர்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால் கொங்கு மண்டலத்திலே இதே போல ஒரு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டின் எழுச்சி, அதை விஞ்சக்கூடிய அளவிற்கு எழுச்சியோடு, தஞ்சாவூர்னா என்ன, யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை, எல்லாரையும் தாண்டி நிற்கக்கூடியவர்கள் என்று காட்டக்கூடிய அளவிற்கு எழுச்சியோடும் அதே ஆர்வத்தோடும் இங்கே இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே பல பேர் பல கனவுகளோடு பல்வேறு திசைகளில் இருந்து தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளூர்ல இருந்தும் சில பேர் படையெடுத்துட்டு இருக்காங்க. சரி, நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா பார்க்கலாம் என்று. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் அவர்களுக்கு பாடம் சொல்லி தந்திருக்கும். இது தளபதியின் படை, நம்முடைய முதலமைச்சரின் படை, நம்முடைய கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய படை. இது வேற எங்கேயும் எந்த பக்கமும் திரும்பாது. இது இங்கே மட்டும்தான் வரும், கூடும், ஓட்டு போடும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள். எங்க கை தட்டணும், எங்க பார்க்கணும், எங்க விலகி இருக்கணும், எந்த பக்கமே போகாம இருக்கணும் அப்படின்னு தெரியும். அதை விட புத்திசாலிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள். வாய் சவடாலாம் விட்டு ஆட்சி நடத்த முடியாதுன்னு தெரியும் அவங்களுக்கு. நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் மட்டும்தான் பெண்களுக்கான ஆட்சி, பெண்களை முன்னேற்றக்கூடிய ஆட்சி, பெண்களின் எதிர்காலத்தை பற்றி அக்கறை இருக்கக்கூடிய ஆட்சியை நடத்த முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். யாரையும் நம்பி ஏமாந்து போகக்கூடியவர்கள் இல்லை தமிழ் பெண்கள்.